நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து முடிவு செய்ய தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று கூடுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இறப்பிற்கு பிறகு இன்று அவர்கள் கூட்டம் கூடுகிறார்கள். தற்போது எந்த கட்சியோடு கூட்டணி வைப்பதற்காக ஆலோசனை நடைபெற இருக்கிறது? எத்தனை தொகுதிகளை கோர இருக்கிறார்கள்? முக்கிய முடிவுகள் ஏதேனும் எடுக்கப்பட வாய்ப்பிருக்கா? நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழல்ல பிரதான கட்சிகளாக திமுக, அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுமே தொடர்ச்சியாக கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தையை துவக்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்ன, நாடாளுமன்ற தேர்தலை தேமுதிக எவ்வாறாக சந்திக்க இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களுக்கெல்லாம் விடைபெறும் வண்ணம் தற்போது தேமுதிகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் காலை சரியாக 10 மணி அளவில் நடைபெற இருக்கிறது. இதற்காக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 79 மாவட்ட செயலாளர்கள், தேமுதிக மாவட்ட செயலாளர்களுக்கு முறைப்படி அழைப்பு விடுக்கப்பட்டு இன்றைய தினம் காலை 10 மணிக்கு இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என தலைமையின் சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் இன்னும் சில மணி நிமிடங்களில் இங்கே வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பா தேமுதிக மாவட்ட செயலாளர் கூட்டம் இன்று கோயம்பேடு கட்சி அலுவலகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி நிலைப்பாடு குறித்து பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு நாடாளுமன்ற தேர்தல் குறித்து முடிவெடுக்க தேமுதிக தலைமை திட்டமிட்டிருக்கிறது. குறிப்பாக தேமுதிகவுக்கு விஜயகாந்த் இல்லாத முதல் தேர்தல் என்பதால் சரிவிலிருந்து சமாளித்து மாநில கட்சி அங்கீகாரத்தை மீண்டும் பெரும் முனைப்பில் வலுவான கூட்டணி அமைத்து தேமுதிக போட்டியிடுவதற்கு முனைப்பு காட்டி வருகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக, பாஜக, பாமக உடன் கூட்டணி அமைத்திருந்த தேமுதிக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அல்லது பாஜக கூட்டணியில் இணைவது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனையில் ஈடுபட வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி, விருதுநகர் உட்பட தேமுதிகவுக்கு வாக்கு வங்கி அதிகம் இருக்கக்கூடிய செல்வாக்கு மிக்க 7 தொகுதிகளை தேமுதிக தேர்வு செய்திருக்கக்கூடிய நிலையில் குறைந்தது இதில் 4 மக்களவை தொகுதிகளையும் ஒரு ராஜ்யசபா பதவியையும் அளிக்கக்கூடிய கூட்டணியில் இடம்பெறுவதற்கு தேமுதிக திட்டமிட்டிருக்கிறது. கூட்டணி குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு குறித்தான பேச்சுவார்த்தை நிறைவு பெற்ற பிறகாகவே வெளியாகும் என தேமுதிக தரப்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தேமுதிகவை பொறுத்தமட்டில் கடந்த 2011 மற்றும் 16 ஆகிய தேர்தலில் தவிர்க்க முடியாத 3வது பெரிய கட்சியாக இருந்த நிலையில் தொடர் தோல்விகளால் வாக்கு வங்கி சரிந்து தற்போது மாநில கட்சியுடைய அங்கீகாரத்தை இழக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலைதான் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களால் மறைவின் காரணமாக வாடி இருக்கக்கூடிய தொண்டர்கள் மற்றும் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பொதுமக்களுடைய வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் பெறக்கூடிய முனைப்புடன் வலுவான கூட்டணி அமைத்து வெற்றி பெறக்கூடிய முயற்சியில தேமுதிக தலைமை விரும்பி வருகிறது. தற்போதைய நிலையில பாஜக தலைமையில் தொடர்ந்து தேமுதிகவுடன் நல்ல நட்புறவு இருந்து வரக்கூடிய நிலையில் அதற்கு உதாரணமாக தொடர்ந்து நம்ம மறைந்த தேமுதிக தலைவர் அவர்களுக்கு பத்ம விருது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பெரும்பாலும் பாஜக கூட்டணியில் தேமுதிக இணைவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக வட மாவட்டங்களில் அதிக அளவு செல்வாக்கு இருக்கக்கூடிய நிலையில் 7 தொகுதிகள், மக்களவை தொகுதிகள் என்பது தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் குறைந்தது 4 மக்களவை தொகுதியை பெரும் முனைப்பில் தேமுதிக கடுமையாக அந்த கூட்டணி அமைக்கக்கூடிய வியூகத்தை வகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு பிறகாக ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, அதாவது கூட்டணி நிலைப்பாடு என்ன, தொடர்ந்து கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தை அடுத்த கட்டமாக மேற்கொள்ளப்படுவது குறித்தான விவரங்கள் எல்லாம் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து முடிவு செய்ய தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று கூடுகிறது. இது பற்றிய தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்டோம். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.